வணக்கம். கண் பற்ற போது திருஷ்டி பட்டுடும், மற்றவங்களோட பொல்லாத எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும், இப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அது நம்மளை பாதுகாக்கும். புத்தரோட சிலையில் இந்த முத்திரையை பார்க்கலாம். இந்த முத்திரை பேர் கரண முத்திரை. கரண முத்திரையை வலது கையில் செய்யணும். இது மன தூய்மைக்கும் உதவும், வீடு வெளி அக தூய்மைக்கும் உதவும், புற தூய்மைக்கும் உதவும். அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த முத்திரையை செய்யும் பொழுது நம்ம மோதிர விரலையும் நடு விரலையும் அப்படியே லேசாக அப்படி மடிச்சுக்கிட்டு, இந்த கட்டை விரலை இதோட சைடில் தொடுற மாதிரி வைக்கணும். புத்தரோட சிலையில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முத்திரை இருக்கும். இப்படி தான் இருக்கும். அதில் இது போய் தொடக்கூடாது, உள்ளங்கையில் தொடக்கூடாது. இப்படி வைக்கணும். வலது கையில் வச்சுக்கிறோம். இந்த சுண்டு விரலையும் ஆட்காட்டு விரலையும் நீட்டிக்கிறோம். இடது கை முத்திரை செய்யும் பொழுது இப்படி வச்சுக்கலாம். இடது கையை சும்மாவே வச்சுக்கலாம். இதை பண்ணால் நம்மளை எந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல, கந்த சஷ்டி கவசத்தில் கூட வரும், பில்லி சூனியம் பெரும்பகை அகலைன்னு. அந்த மாதிரி வேறு ஏதோ செய்வேனை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, அல்லது மற்றவங்களுடைய கண் திருஷ்டி படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த முத்திரையை வச்சிங்கன்னா அது உங்களை பாதிக்காது. அதே மாதிரி இது அக தூய்மைக்கு சொன்னேன். அகமும் தூய்மையப்படுத்தலாம். இந்த முத்திரையை வச்சுட்டு மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போகணும். நல்ல எண்ணங்கள் என்னை என்றைக்கும் வழி நடத்தணும்னு நினைங்க, கட்டாயம் நடக்கும். புற தூய்மைக்கு உதவுன்னு சொன்னேன். அது எப்படின்னா, இடது கையில் சந்தன அகர்பத்தி ஊதுபத்தி, சந்தன ஊதுபத்தியை கொளுத்தி இடது கையில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் பொதுவாக எந்தெந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஒரு மூலையில் வீட்டில் மூலையிலெல்லாம் இருக்கும். அதை நம்ம இந்த கையால் கிளாக் வைஸே சுற்றலாம். ஊதுபத்தியை வச்சு சுற்றிக்கிட்டு இந்த கையில் இந்த முத்திரையை வச்சுட்டு போகலாம். வீடு ஃபுல்லாகவே அங்கே சாயந்தரம் ஒரு தடவை அந்த சந்தன ஊதுபத்தியை வச்சு காமிச்சிட்டு மூலைகளெல்லாம் அதிகப்படியாக பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த தங்கி போயிருக்க அந்த நாட்பட்ட எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுவும் சர்க்குலேட் ஆகும். நம்மளுக்கு இது இந்த நம்ம வீட்டில் இருக்கிற எனர்ஜியை, சக்தியை தூய்மைப்படுத்தும். நம்ம சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றுறதே இதுக்காக தான். அதாவது தூய்மை, அந்த விளக்கு ஒளியிலையும் அந்த தீபத்தில் எரிய விடுற எண்ணெயோட இருக்கிற ஒரு சக்தியும், இந்த தூப தீபம் காமிக்கிறோமில்ல, அதனுடைய சக்தி, கற்பூரம், இது எல்லாமே நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையை சரி பண்ணும். இந்த முத்திரையை வச்சு செஞ்சு பாருங்கள். செய்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் வரும். அதாவது யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. நம்மளுக்கு நம்ம தான், நமக்கு நாமே ராஜா. இந்த கையை எப்படி வச்சுட்டு இதை எப்படி பண்ணுங்கள். ஓகேவா? கரண முத்திரை. வணக்கம்.